Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொள்கை விளக்க குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள் ஒரு பார்ட் பார்த்தாச்சு. இது ரெண்டாவது பார்ட். அந்த பார்ட் 1 செஷனோட கடைசியிலே சொல்லியிருப்பேன். இது போக இன்னும் கொஞ்சம் திருக்குறள் இருக்கு. சில துறைகளோட கொள்கை விளக்க குறிப்புகளில் திருக்குறள் இருக்காது. அறிஞர்கள் இல்லைன்னா ஏதாவது தலைவர்களோட கூற்று இருக்கும், ப்ளஸ் சங்க இலக்கியங்கள் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்க, பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வேணும்னு கேட்டதுனால பார்ட் 2. கொள்கை விளக்க குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள், சங்க இலக்கியம் பிளஸ் தலைவர்களின் கூற்று. காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்டரி, INM, சோஷியல் இஷ்யூஸ் 5மே கவர் ஆகும். ஆஃபர் பிரைஸ் 2222. நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச் 1600 ரூபாய். இது நம்ம காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காலாக் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்க, வரும். இதுக்கப்புறம் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கேட்டுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் 1 செஷன் போட்டோம்ல, அதோட கமெண்ட் செஷன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 54 கமெண்ட் வந்திருந்தது, பார்ட் 2 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லியிருந்ததுனால அந்த பார்ட் 2 அப்படிங்கிறது இந்த செஷன். இப்படி 3 காலமாக நம்மளுடைய பாலிசி நோட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இதில் ஏற்கனவே இந்த முதல் காலம் 2 காலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3வது காலம் பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையோட கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கிற திருக்குறள். என் பொருளாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இப்போ எது அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு கருத்து, தன்னிடம் உள்ள கருத்துக்களை பிறர் மனதில் எளிய முறையில் பதியும்படி சொல்கிறதும், பிறர் சொல்லக்கூடிய நுட்பமான கருத்துக்களை தெளிந்து ஆராய்வதும் என்னுடைய அறிவுடைமை அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் சொல்ல வேண்டிய வகைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமை. 2ஆ பிரிக்கலாமா? என் பொருளாக செலச் சொல்லி, நான் சொல்ல வந்த ஒரு கருத்தை எளிய பொருளா மற்றவங்க மனதில் எளிமையாக பதியும்படி சொல்லணும். 2வது, தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது, பிறர் சொல்லக்கூடிய நுட்பமான கருத்துக்களையும் அதில் இருக்கிற உண்மைகளையும் ஆராய்ந்து தெரிவது. இதுதான் அறிவுங்கிறாங்க. இதை தான் அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது அறிவுடைமை? 2 விஷயம். ஒன்று, நான் சொல்ல வந்த கருத்தை எளிய முறையில் மற்றவர்களோட மனதில் பதியுமாறு சொல்லணும். பிறர் சொல்ல வந்த கருத்துக்களை இல்லை பிறர் கூறும் நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்து தெளிந்து அதில் இருக்க உண்மையை புரிஞ்சுக்கணும். இதுதான் அறிவுடைமைங்கிறாங்க. அடுத்து, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. இதில் தந்தை பெரியார் அவர்களுடைய கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சமூக சீர்திருத்தத்தின் சரியான பணி சமூகத்திலிருந்து வறுமை அகற்றி மக்கள் வாழ்வதை உறுதி செய்வது ஆகும். இப்போ சமூக சீர்திருத்தத்தின் சரியான பணி சமூகத்திலிருந்து வறுமை அகற்றி மக்கள் வாழ்வதை உறுதி செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கூற்று. அப்போது ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் அப்படிங்கிறவங்க பகுத்தறிவு இயக்கம், சமூக சீர்திருத்தம் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாரு, இந்த நடைமுறையிலையும் படுத்திட்டு இருந்தார். இப்போ அவரே சொல்கிறாரு, சமூக சீர்திருத்தத்தோட சரியான பணியே சமூகத்திலிருந்து வறுமை அகற்றி மக்கள் வாழ்வதை உறுதி செய்வதாம். அடுத்து, பொதுப்பணித்துறை. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தூக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் நீதி நெறி தவறாமல் அரச நெறியில் நின்று ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மன்னனுடைய நாட்டில் பருவமழையும் விளைச்சலும் ஒரு சேர நடக்குமா. அதான் சொல்லியிருப்பாங்க, நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். இப்போ நம்ம கிளாஸ் நோட்ஸ்லையும் இதை கொடுத்துருந்துருப்போம். என்ன அப்படின்னா, நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைவும் ஒரு சேர ஏற்படும். இப்போ இதை நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம்ல, ஒரு நாட்டில் பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா, மழை பெய்யலை அப்படின்னா அந்த மன்னன் நீதி நெறியில் ஆட்சி பண்ணலைன்னு எடுத்துக்கலாம். அதே நேரம் ஒரு நாட்டில் நல்ல பருவமழை பெய்யுது, நல்ல விளைச்சல் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுடைய அரசர் நீதிமுறைப்படி இல்லை நீதி நூல்களில் சொல்லப்பட்டபடி அறநெறியில் ஆட்சி பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இப்போ இந்த இடத்துல கற்றான் அப்படின்னா மருத்துவர்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு மருத்துவர் ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை பார்த்துட்டு அவருடைய மருத்துவத்தை செய்யணும் அப்படின்னா, உற்றான் அளவு நோயுற்றவனுடைய வயது, பிணி அளவு நோயின் அளவு, காலம் முதலியனவற்றை ஆராய்ந்து மருத்துவ நூலை கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். ஓகேங்களா?
இந்த இடத்துல உற்றான் அளவு அப்படிங்கிறது அந்த யாருக்கு மருத்துவம் பார்க்க போறாரோ அவருடைய வயதுன்னு வச்சுக்கலாம், இல்லை அவருடைய உடலினோட அளவு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மருத்துவத்தை தாங்குற அளவு அப்படி வச்சுக்கலாம். பிணி அளவு அப்படின்னா அவர் உடல்ல வந்திருக்க நோயோட அளவு. காலம் அப்படின்னா அந்த நோய் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மூணையும் தெரிஞ்சு அதற்கேற்ப ஒரு மருத்துவ நூலை கற்றவர் இதையெல்லாம் தெரிஞ்சு மருத்துவம் பார்க்கணும். அடுத்து மனிதவள மேலாண்மை துறையோட கொள்கை விளக்கக்கூடிய கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அப்ப மாண்டது அமைச்சு அப்படின்னா ஒரு அமைச்சருக்குரிய தகுதின்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் அமைச்சர்னு சொல்லலாம் அப்படிங்கிறான். கருவி, காலம், செய்கை, செய்யும் அருவினை. ஓகேங்களா? ஒரு செய்தற்குரிய ஒரு அரிய வினை, அந்த வினையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வேண்டிய கருவி, பொருள், படை, இது எல்லாமே வேண்டிய கருவி. தக்க காலம், அதனை இடையூறு வராமல் செய்து முடித்தல், அதை தான் செய்கை அப்படிங்கிறான். ஒரு எடுத்த செயலை எந்த ஏன்னா முதல் 2 பிளான் கரெக்டாக இருந்துச்சுன்னா, தக்க கருவி, காலம் இருந்ததுன்னா அதை எந்த இடையூறும் வராமல் செஞ்சு முடிக்கணும். அப்படிப்பட்ட தகுதி உடையவன் தான் அமைச்சன் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டார். அப்ப ஒரு செய்யும் அருவினை, அதை சிறந்த கருவி, சிறந்த காலத்தை வச்சு அந்த வினை இல்லை அந்த செயலை எந்த இடையூறும் வராமல் செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கிறவர் தான் ஒரு அமைச்சர். இல்லை அப்படி தகுதி உடையவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. இப்ப ஒரு செயலை செய்யக்கூடிய திறனுடையவன் யாரு? வாரி பெருக்கி வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளம்படுத்து வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் நீக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன். அப்போ ஒரு செயலை செய்யக்கூடிய திறனுடையவன் யாரு? வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கணும், அதற்கான வளங்களையும் பெருக்கணும். இதே நேரத்தில் என்ன இடையூறு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் நீக்கிட வல்லவனே ஒரு செயலாற்ற திறமையுடையவன், இல்லை செயலாற்ற தகுதியுடையவன் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம வருமானம் வரக்கூடிய, இப்போ ஒரு ஃபேக்டரின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்குறோம், அதுக்கான வளங்களை கொண்டு வரோம், மிஷினரிஸ் கொண்டு வரோம். அதில் வர்ற இடையூறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, மிஷினரிஸில் என்ன ஃபால்ட் வரும் அப்படின்ட்டு இதையும் தெரிஞ்சுக்கிட்டு 10 மிஷினரி இருக்கிற இடத்துல 100 மிஷின் போடுறோம், வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்குறோம், வளங்களை கொண்டு வர்றோம், அதில் வரக்கூடிய இடையூறுகளையும் பார்க்கணும்ல. இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன். ஒரு செயலை செய்யக்கூடிய திறனுடையவன் அவன் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்து வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறையோட கொள்கை விளக்க குறிப்பு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயன் உடையான் கண் படி. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒப்புரவாகிய நற்பண்பு உள்ளவன் கிட்ட ஒரு செல்வம் சேர்ந்தது அப்படின்னா அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. ஊரின் நடுவே இருக்கிற ஒரு பொது மரம், அதோடைய பழங்கள் எல்லாமே பயன் தரக்கூடியது. அந்த மரத்துல பழம் பழுத்தது அப்படின்னா அது ஊருக்கே பயன்படும், ஏன்னா அது ஊருக்கு பொதுவான மரம் தானே. அதே மாதிரி ஒப்புரவு அப்படிங்கிற ஒரு நற்பண்பு, இல்லைன்னா பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நற்பண்பு, இல்லைன்னா ஈர நெஞ்சம் கொண்டவன், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட செல்வம் சேரும்போது அந்த செல்வம் எதுக்கு ஓமையா சொல்லப்பட்டது, எதுக்கு ஒப்பானதா சொல்லப்பட்டதா? ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. ஊரின் நடுவே இருக்கிற பயன் மிகுந்த மரம் பழம் பழுக்கும் போது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இந்த ஒப்புரவாகிய நற்பண்பு குடையவன்ட்ட செல்வம் சேரும்போது அந்த செல்வமும் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வணிக வரிகள் துறையோட கொள்கை விளக்க குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறள். அடுத்து சர்க்கரை துறை. இதுல அலங்கு கதிர் கனலி நால்வையின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தன் காவிரி கவர்ப்பு ஊட்ட தோடுகொள் வேலின் தோற்றம் போல ஆடுகண் கரும்பின் வெண்பூன் உடங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் புலவர் வெள்ளைக்குடி நாகனார் சோழன் கிள்ளி வளவனை பற்றியும் அவனது ஆட்சியின் செல்வ செழிப்பை பற்றியும் பாடுறார். இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இது ஒரு சயின்டிஃபிக்கான பாடலும் கூட. நம்ம இதை ஜஸ்ட் லைக் தட் காமனாக கடந்து போயிட முடியாது. இதோட அர்த்தம் ரொம்ப இனிமையானது. என்னன்னா, கிழக்கு திசையில உதிக்கின்ற சூரியன் எல்லா திசையில உதிச்சாலும் ஐ திங்க் வடக்குல வரக்கூடிய வெள்ளின்னு நினைக்கிறேன்,
அந்த வெள்ளிக்கோள் வந்து ஒரு திசையில மட்டும்தான் வருமா, அது எல்லா திசையில வந்தாலும் அந்த மாதிரி உலகத்துல இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காம உலகமே ஒரு மாதிரி இயல்பு இல்லாம நடந்தாலும் உன்னுடைய நாட்டுல காவிரி பாயிறதுனால என்னைக்குமே பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லி. அசைந்த கணுக்களுடைய கரும்பின் வெண்மையான பூக்கள் அசைந்தாடும் நாடென்று சொல்லப்படுவது உனது நாடே, அத்தகைய நாட்டை உடைய செல்வமும் பொருளும் உடைய வேந்தே என்று கரும்பு பயிரிடப்பட்ட நாடு செல்வ செழிப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. பட் இதோட மீனிங் பார்த்துருமா, நானே கொடுத்துருப்பேன். அலங்கு கதிர் கனலி நால்வையின் தோன்றும் இலங்கு கதிர். இதுல கதிர் பரப்பும் ஞாயிறு கிழக்கே மட்டுமின்றி 4 திசைகளில் தோன்றினாலும் வடக்கே இருக்க வேண்டிய வெள்ளி தெற்கே செல்லினும், அதாவது கிழக்கில் உதிக்கிற சூரியன் எந்த திசையில உதிச்சாலும் வடக்கில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் எந்த திசையில இருந்தாலும் உலகமே இயல்புக்கு மாறா நடந்தாலும் சோழ நாட்டுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் காவிரி ஆறு நாடு முழுவதும் நீர் ஊட்டுவதனாலே வேலின் தோற்றம் போல் கரும்பு தோன்றும் சோழ நாடே எனப்படுவது இந்த பாடலோட கருத்து. இந்த பாடலோட கருத்து வந்து காவிரி நாட்டை பத்தி சொல்லுது, சயின்டிபிக் அறிவியை பத்தி பேசுது நமக்கு. அடுத்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. அதாவது ஒரு உழவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து நான் விவசாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு துறவியோட நிலை கூட மோசமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம், உலகப்பற்றே வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு துறவிக்கும் கூட உழவரோட தயவு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. எல்லா பற்றையும் விட்டு விட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும் என்று வள்ளுவம் கூறுகிறது. இப்ப நம்ம இதை எங்க பார்ப்போமா? உழவர்களின் கை உழாது மடங்கி விடுமானில் யாவரும் விரும்பும் உணவையும் கைவிட்டோம் என்று துறந்தவருக்கும் அவ்வரத்தில் நிலைத்து நிற்க முடியாது. அடுத்து பாருங்க, உழவருடைய கை தொழில் செய்யாமல் மடங்கி இருக்குமானால், நான் வந்து உழவு தொழில் செய்ய மாட்டேன் அப்படின்னு போயிட்டாருன்னா விரும்புகின்ற எந்த பற்றையும் விட்டு விட்டோம் என்று கூறும் துறவிகளுக்கும் கூட வாழ்க்கை இல்லை. துறவிக்கு என்ன தேவைப்பட போகுது? பெருசா ஒன்றும் தேவைப்படாது இல்லையா? அப்படிப்பட்டவருக்கே வாழ்க்கை இல்லையா? அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம், எல்லா ஆசையும் வச்சுக்கிறோம், எல்லாமே நமக்கு தான் கிடைக்குன்னு நினைக்கிறோம், எல்லா தப்பான குணமும் இருக்குது, எதுவுமே இல்லாத எல்லா நல்ல குணங்களும் இருக்கிற எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு போனோம். துறவிக்கே வாழ்க்கை இல்லைன்னா உழவர் உழவு தொழில் பண்ணல அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அடுத்து கவி சக்கரவர்த்தி கம்பன் பெருமான் அவர்கள் உலகிற்கே உணவளித்திடும் உழவு தொழிலின் பெருமையை 770 நூலில் பின்வருமாறு போற்றியுள்ளார். இந்த 770 நூல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அது நல்லா இருக்கும் அது படிக்கிறதுக்கு. திருவடையும் திரளடையும் சீரடையும் செறிவடையும் உருவடையும் உயர்வடையும் உலகெல்லாம் உயர்ந்து ஓங்கும் தருவடையும் கொடையாளர் தன் வயலில் செஞ்சாலி கருவடையில் பூதளத்தில் களியடைய மாட்டாதே அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுல ஒரு இது வந்து கருப்பு அடைதல் அப்படின்னு போடுவாங்க. கருப்பு அடைதல், நெல் கருப்படைதல் அப்படின்னு போடுவாங்க. நெல் கருப்படைதல்னா 2 மீனிங் எடுத்துக்குவாங்க. நெல் கருப்பாகிறது அப்படிம்பாங்க, ஆக்சுவலா அப்படி கிடையாது. நெல் கருப்படைதல் அப்படின்னா நெல் கருப்பிடித்தல் அப்படிம்பாங்க. நெல் கருப்பிடித்தல் என்ன அர்த்தம்? நெற்பயிர் வந்து ஒரு குழந்தையை தாங்குற மாதிரி கரு உண்டாகிறது. அப்படி உண்டானாத்தான் அடுத்து பயிர்கள் விளையும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நெற்பயிரில் ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். அததான் அவர் சொல்லியிருப்பார். கற்பக மரத்தை ஒத்த கொடை தொழிலை மேற்கொண்ட உழவர்கள் குளிர்ந்த வயலிலே தென் நெற்பயிர் கருவை கொள்ளுமாயின் யாவர்க்கும் செல்வங்கள் தோன்றும், வெற்றியடையும், புகழும் உண்டாம், தேக வலிமையும் உண்டாம், மேன்மையுண்டாம், உலகத்து உயிர்களெல்லாம் மேன்மை பெற்று நிற்கும், இப்பூமியில் இல்லை என்ற நிலை அடைய மாட்டாது என்று உழவின் பெருமையை விவரித்துள்ளார். நம்ம இன்னைக்கு எதெல்லாம் பெருமைன்னு சொல்றோமோ, எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோமோ, இத்தனை நல்லதும் நடக்கிறதுக்கு உழவர் தான் காரணம். ஸோ உழவரோட வயல்ல தென் நெற்பயிர் கருவை கொள்ளுமாயின் செல்வங்கள் தோன்றும், வெற்றி வரும், புகழ் வரும், தேக வலிமை உடையும், மேன்மை வரும், உலகத்து உயிர்கள் எல்லாம் மேன்மை பெற்று நிலைக்கும், இப்பூமியில் இல்லை என்ற நிலை அடைய மாட்டாதுன்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் பாயிண்ட் என்ன? தென் நெற்பயிர் கருவை கொள்ளுதல் தான். அடுத்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. இதுல கலைஞர் கருணாநிதி அவர்களோட கூற்று பாருங்களேன். ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினால் அதை கொண்டு 1000 விளக்குகளை ஏற்ற முடியும், அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அது முடியுங்கிறாரு. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம்.
ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினால் அதை கொண்டு 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அது முடியும். அப்ப அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணை 1000 மெழுகுவர்த்திக்கு 1000 விளக்குகளுக்கு ஒளியை கொடுக்கிற ஒரு மெழுகுவர்த்திக்கு கம்பேர் பண்ணி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மகளிரின் மகிழ்ச்சி தான் நமது செயலாக்கத்திற்கான உண்மையான அளவுகோல். மகளிர் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களது மனது நிறைந்தால் போதும். நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம் என்பதற்கு அதுவே நற்சான்று. இல்லத்தை மட்டுமின்றி உலகத்தையும் இயங்கச் செய்யும் ஆற்றல் மிக்கவர்கள் மகளிர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கைத்தறித்துறை. இந்த கைத்தறித்துறையில கொஞ்சம் குறிப்புகள் நிறைய இருந்தது. அதாவது அது வார்த்தை ஒண்ணுதான் இருக்கும், பட் பேஜ் பெருசா போச்சு, அதனாலதான் நானே டைப் பண்ணிட்டேன். சங்கத்தமிழ் நூல்களான புறநானூறு மற்றும் நற்றிணையில் உள்ள குறிப்புகள் மூலம் பழங்கால பெண்கள் அதிக அளவில் நெசவு தொழில் ஈடுபட்டிருந்ததையும் பண்டைய தமிழ்நாட்டின் பொருளாதார மற்றும் சமூகத்தில் கைத்தறி தொழில் முக்கிய பங்காற்றியுள்ளதையும் அறிய முடிகிறது. புறநானூறு மற்றும் நற்றிணை. அடுத்து பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலும் நெசவு தொழில் குறித்த குறிப்பு இருக்கு. அப்ப தொல்காப்பியத்திலே நெசவு தொழில் குறித்த குறிப்பு இருக்கு. இது அக்கால சமூக மற்றும் கலாச்சார நடைமுறைகளில் நெசவு வைத்த பங்கை குறிக்கிறது. தமிழ்நாட்டில் கீழடி, கொடுமணல், உறையூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் அகழாய்வு மேற்கொண்ட போது கண்டறியப்பட்ட சாயத்தொட்டிகள் நெசவு தொழிலின் வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு சாட்சியா இருக்கு. கீழடி, கொடுமணல், உறையூர், அரிக்கமேடு சாயத்தொட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து குறிப்பாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தில் காணப்படும் குறிப்புகளுடன் பொருந்துவதால் கீழடி குறிப்பிடத்தக்க நெசவு தலமாக இருந்துள்ளதாக தெரிய வருது. அதுக்கப்புறம் சங்கத்தமிழ் நூலான நற்றிணை பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஒரு கைத்தொழிலாக நெசவு தொழில் விளங்கியது குறித்து குறிப்பிடுகிறது. ஆள்கில் பெண்டிர் தாளின் செய்த நுணங்கு நுண் பணுவல் போல அப்படின்னு குறிப்பிடுது. இதுல ஒன்று சொல்றேன், இந்த பாடல் எப்படி வரும் தெரியுமா, எந்த இடத்துல வரும் தெரியுமா? இந்த பாடலோட உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தலைவி ஒரு காதலி ஒரு காதலன் மேல காதல் கொள்றான். ஆனா அந்த காதலனோட செயல்கள் சிறுமைத்தனமான செயல்களா இருக்கிறதுனால என்னுடைய காமத்தை நான் அடக்கிக்கிறேன், உன்னோட செயல் சான்றோர் செயல் மாதிரி இல்லைன்னு சொல்லி உன்னை விட்டு நான் பிரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டு முழுசா வரும். அதான் எழுதியிருப்பேன். ஆளில் பெண்டிர் தாளின் செய்த நுணங்கு நுண் பணுவல் போல கணம் கொல ஆடுமலை தவழும் கோடு உயர் நெடுவரை அப்படின்னு இந்த பாட்டு வரும். இது நற்றிணையில கபிலர் இயற்றியிருப்பாரு, குறிஞ்சித்திணை. தோழி தலைவன்கிட்ட சொன்னது அதான் சொல்றாங்க பாருங்க. கணவன் இல்லாத பெண்கள் முயன்று நுட்பமாக தூய்மை செய்த பஞ்சு போல் மேகமூட்டம் தவழும் மலையில் உடம்பட்டு கிடக்கும் பலாமரத்தில் குடம்போல் பழுத்திருக்கும் பலாப்பழத்தை மலைவாழ் குறவரின் அன்பு மகள் கருமை நிற விரல் கொண்ட மந்தி குரங்குக்கு விருந்து படைக்கும் மலைநாட்டின் தலைவனாகிய விற்பனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிளாஸ்ல அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஒரு பாட்டோட கருத்து 2 வரி தான் இருக்கும், ஆனா அதுக்கு நடுவுல அந்த மழை பெய்யுது, யானை கத்துது, அருவி வீழுது, அங்க குரங்கு ஆடுது, சிங்கம் கர்ஜிக்குது, பாம்பு ஊறுது, அங்க வயல்வெளியில நல்லா விளைச்சல் இருக்கு, இத்தனையும் சொல்லி ஒரு நாட்டோட அரசனை குறிப்பிட்டு அவனுக்கு சொல்ற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. இதுல நடுவில் வர்ற பாதி தேவையில்லாம தான் இருக்கும். அதுல இது நமக்கு தேவையே இல்லை. நீ பண்புள்ள சான்றவன் இல்லை, என் காம உணர்வு கனிந்து அழுகி போனாலும் போகட்டும், புலியை கொன்ற யானை இடிபோல் முழங்கும் நள்ளிரவில் அஞ்சத்தக்க சிறுவழியில் என்னை தேடி வருகிறாய், அதனால் நீ சான்றோன் இல்லைன்னு சொல்றாங்க. நான் லவ் பண்றேன், ஆனா நீ எந்த நேரத்துல வர்ற, ஒரு தவறான நேரத்துல தவறானவ மாதிரி வர்ற, அதனால நீ பண்புள்ள சான்றவன் இல்லை, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு, என் காம உணர்வு கனிந்து அழுகி போனாலும் போகட்டும்னு சொல்லுவாங்க. அதுலதான் கணவன் இல்லாத பெண்கள் முயன்ற நுட்பமாக தூய்மை செய்த பஞ்சு போல் அப்படின்னு எழுதியிருப்பேன். இதை கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். கொங்கு நாட்டில் குறிப்பா சேலம் மாவட்டத்தில் இந்த வழக்கம் இருக்கு அப்படின்னு முனைவர் பாக்கியமேரி மேம் புக்ல போட்டிருக்குன்னு கூட சொல்லியிருந்தேன்ல. அடுத்து தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரி, அதுல மகாத்மா காந்தியடிகளோட கூற்று பாருங்க. உழைப்பின் கௌரவத்தை மக்கள் உணரும்படி இராட்டை செய்கிறது, கோடிக்கணக்கான மக்களுக்கு கதர் கௌரவமான உழைப்பை தருகிறது அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை விளக்கக்குறி. இதுல அறிஞர் அண்ணாவோட கூட்டு பாருங்க. ஒரு பெண் சுயமாக வாழ முடியும் என்றால் அவளே ஒரு வல்லரசாக மாறுவார். ஒரு பெண் சுயமாக வாழ முடியும்னா அவளே ஒரு வல்லரசா மாறுவார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பாருங்களேன், எங்கள் அரசு வெறும் நிர்வாகம் அல்ல, இது சமூக நீதிக்கான இயக்கம் அப்படின்னு சொன்னார். அடுத்து
அவரே தான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினால் அதனை கொண்டு 1000 விளக்குகளை ஏற்ற முடியும், அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அது முடியும்னு சொன்னார்ல. ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதே நம்முடைய ஆட்சியின் இலக்கணம், ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து கொள்கை விளக்க குறிப்பு வனத்துறை. காடுகவின் எதிர கனைபெயல் பொழிதலின் பொறிவரி இனவண்டு ஆர்ப்ப பலவுடன் நறுவி முல்லையோடு தோன்றி தோன்ற வெறியன்றன் என்றே வீகமல் தானம். இது என்ன அப்படின்னா, இது சில பேர் புதுக்கோட்டையில் இருக்க காட்டை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு தெரிஞ்சு இல்லை பார்ப்போம். என்ற அகநானூற்று பாடல் மலையால் இயற்கை எழில் கூடி மிகுந்த அழகினை பெற்று பூக்களோடும் வண்டுகளோடும் மனம் வீசும் காடாக செழிப்பான தோற்றத்தை அந்த சூழல் பெற்றிருந்ததை பதிவு செய்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு போர் நடக்குது, போர் நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடம் எதுவுமே இல்லாத காடா மாறிடுது. மழை பெய்யும் போது மறுபடியும் அது ஒரு செழிப்பான ஒரு காடா மாறுது அப்படிங்கிற கருத்துல இது இருக்கும். அதான் இருக்கு இல்லையா, ஞாயிறின் வெப்பத்தால் பசுமை இழந்து வளங்குன்றி காய்ந்து அழகு கெட்டு எங்கும் வெடித்து கிடக்கும் நிலப்பரப்பு மழையால் அழகினை பெற்று பூக்களோடும் வண்டுகளோடும் மனம் வீசும் காடாக தோற்றம் பெறுவதை எடுத்து காட்டுகிறது. காடுகள் உருவாக இன்றியமையாத காரணம் விதை பரவுவது. இன்றைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விதை பரவல் மூலமாக காடுகளை உருவாக்க முயற்சி எடுத்து வருவது யாவரும் அறிந்தது. விலங்குகள் பறவைகளின் எச்சம் மூலமாகவும் விதை பரவுதல் நிகழ்வதுண்டு. இதை தான் முழுசா சொல்லியிருப்பாங்க. ஒரு எதுவுமே இல்லாது ஒரு பூமியே வெடிச்சு போன ஒரு பட்ட காடு, எதுவுமே இல்லாத ஒரு காடு. அந்த காட்டுல மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது. மழை பெஞ்சு பூக்களும் வண்டுகளும் மனம் வீசும் காடாக, பூக்கள் பூத்து குலுங்குற ஒரு காடாக தேற்றம் பெற்று வருகிறதோ சொல்லுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விதை பரவல் நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு மீனிங் கொடுத்திருப்பாங்க. 40 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை திருபஞ்சம் மூலம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆவதுலேயும் ஒரு பாட்டு இருக்கும், நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். நீர் அறமன்று நிழலன்று தன் இல்லுள் பார் அறம் நன்று பார்த்து உண்பேனால் பேரறம் நன்று தளி சாலை நாட்டல் பெரும் போகம் ஒன்றுமாம் சாலவுடன். அதாவது எது பேரின்பத்திற்கான வழி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருப்பேன், தண்ணீர் பந்தல் வைத்து நீர் அறம் செய்தல் நன்று, நடந்து செல்லும் வழியில் நிழல் தரும் மரங்களை வைத்து செய்யும் அறம் நன்று, தன் இல்லத்தில் வழிபோக்கர் தங்கை இடம் கொடுக்கும் அறம் நன்று, தன் உணவை பகிர்ந்தளித்து வாழ்வது நன்று, தளிச்சாலை அன்னச்சத்திரம் உணவளிக்கும் மடம் நிலைநாட்டி நடத்தல் என்று. இவற்றை செய்தால் செய்தவனுக்கு பெரும் போகம் கிடைக்கும். நீங்க சிறுபஞ்சம் மூலமும் சரி, 7ஆவதும் சரி, இந்த மாதிரி நிறைய அறநூல்கள் எதை செஞ்சா உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும், எதை செஞ்சா அடுத்த பிறவியில் அரசனா பிறப்பீங்க, எதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வரிசையா நிறைய பாடல்களில் குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறையோட கொள்கை விளக்க குறிப்பு. இதுல தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் குறிப்பிட்டார். அதாவது பழங்காலத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்களும் எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்களும் என்னோட தமிழ் மொழி இல்லை தமிழ் தாய் என்னைக்கு பிறந்தவன் அவங்களாலே சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழமையான தமிழ் தாய் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாரதிதாசனோட பாட்டு, தமிழன்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க வென்றே தினம் பாடு, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுது, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்பது பாவேந்தரோட கூற்று. அடுத்து மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலரும் காடும் உடையது அரண். எது ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மணி நீரும் மண்ணும். இங்கே கொடுத்துருக்கோம். தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு, இவையே ஒரு நாட்டுக்கு இயற்கை அரண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீர், இந்த தெளிந்த நீர் அப்படிங்கிறாங்கல்ல, இது அகழி அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்து இருக்கும் காடு, இதுதான் ஒரு நாட்டுக்கு சிறந்த அரண் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வருஷம் 5/6/2025 உலக சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருப்பாங்க. சுற்றுச்சூழலாம் தெரியும்.
அது மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். தமிழர்தம் வாழ்வியலில் மொழியும் இயற்கையும் என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நமக்கெல்லாம் அறநெறி வழங்குகின்ற திருக்குறள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று இயற்கை அரண்கள் சார்ந்த இலக்கணத்தை நமக்கு அளித்திருக்கிறது அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினார். நான் இது முதல் சுற்றுச்சூழல் அமைச்சர்னு தவறா சொல்லிட்டேன். ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சரா என்னன்னு தெரியல, நான் கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் அதை மட்டும் கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கொள்கை விளக்க குறிப்புகளில் இருக்கிற 2, அதாவது திருக்குறள், கொள்கை விளக்க குறிப்புகளில் இருக்கிற திருக்குறள், அறிஞர்களோட கூற்று, சங்க இலக்கியம், இது எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ சாலக் அகாடமியோட பாங் அண்ட் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூ, ப்ரைஸ் வந்து 2222. அடுத்து நுண்ணுரை 1599. இது நம்மளுடைய அஃபீஷியல் ஆப்பு, பிளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது வந்து கொள்கை விளக்க குறிப்புகளில் இருக்கிற திருக்குறள் வந்து திருக்குறளோ இந்த சங்க இலக்கியமோ ப்ளஸ் அறிஞர்களோட கூற்றோ தேர்வுகளில் அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா இப்போ நமக்கு திருக்குறளில் மார்க் வந்து சில இடங்கள் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் வெளியே போகுது. ஸோ அதில் மார்க் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த திருக்குறளையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.